ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிரியாணிக்கெலாம் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷான தயிர் பச்சடி ரெசிபி தான். கல்யாண கேட்ரிங்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே திக்காக எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தயிர் பச்சடிக்கு எப்பவுமே வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் எப்பவுமே உதிரி உதிரியா இருக்கணும். இந்த மாதிரி மெலிசான பீசஸா கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நீங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம உதுத்து விட முடியாது. உங்களுக்கு ஒன்னா ஒரே ஸ்லைஸா இருக்கிறப்ப தயிரோட சரியா வெங்காயம் மிக்ஸ் ஆகாது. சாப்பிடும் பொழுதும் டேஸ்டா இருக்காது. வெங்காயத்தோட ஃபிளேவர் மட்டும்தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். 200 கிராம் தயிருக்கு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கரெக்டான அளவுல இருக்கும். இப்போ இந்த ஆனியன் கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்றப்ப எப்பவுமே வெங்காயத்திலிருந்து தண்ணி விடும். அதனால இந்த தண்ணி எல்லாமே நம்ம தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டா ஒரு 250 ml இருக்கும். இப்போ இதுல கட் பண்ணி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இது மேல அப்படியே சேர்த்துடலாம். ஒரே பக்கமா சேர்க்காம இந்த மாதிரி பரவலா சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. இதுல இருந்து தண்ணி தனியா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயத்துல இருந்தும் தயிர்ல இருந்தும் எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி சைட்ல பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அதே மூடி சேர்த்துட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த தண்ணியை வடிகட்டாம தயிர் பச்சடி எடுத்த உடனே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தயிர் பச்சடியில தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தயிரே சுத்தமா இருக்காது. வெறும் வெங்காயத்தோட ஃபிளேவர் மட்டும்தான் அதுல இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தயிர் பச்சடி சாப்பிடும் பொழுது அந்த வெங்காயத்தோட ஃபிளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. இப்போ இந்த தயிர் வெங்காயம் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம உடனே தயிர் பச்சடியை சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றப்ப தான் அந்த வெங்காயம் தயிரோட ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கெட்டியான தயிர் பச்சடி வந்திருக்கு. இந்த தயிர் பச்சடி நீங்க காலையில செஞ்சு வச்சுட்டு சாயந்தரம் சாப்பிட்டா கூட அதே திக்னஸோட அப்படியே இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.